சாமக்கோடாங்கி தளத்தில் பில்டெக் அருள்மொழி தாளிக்கிற கருடம் எப்படி போடுறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இது சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் நான் 3 கிலோ தாளிக்கிற கருடம் போட போகிறேன். 1 கிலோவுக்கு என்னென்ன ரேஷியோ அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 2 பேர் 3 பேர் இருக்க குடும்பத்துக்கு தாராளமாக 1 கிலோ தாளிக்கிற கருடம் போட்டாலே 1 வருஷத்துக்கு வரும். அது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் இதை வீட்டிலே செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப தரமானதாக இருக்கும். எல்லா பொருள்களும் தரமானதை போடலாம். 1 வருஷம் வச்சுருந்தீங்கன்னா போதும். ஏன்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் அது கருப்பாக போயிடும். அதனால 1 வருஷத்துக்கு மட்டும் போதும். இப்போ பங்குனி சித்திரை இந்த நாளில் வெயிலும் இருக்கும், வெங்காயமும் விலை கம்மி. பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோ 100 ரூபாய். 7 கிலோ 100 ரூபான்னு சின்ன வெங்காயம் விற்கிது. இந்த நேரம் தான் மிக சரியான நேரம் தாளிக்கிற கருடம் போடுறதுக்கு. இப்போ நம்ம அடுத்த என்னென்ன ப்ராசஸிங் அப்படிங்கிறத பார்ப்போம். 1 கிலோ வெங்காயம் எடுத்து அந்த வெங்காயத்தை பாருங்க, பின்பக்கமும் அரிஞ்சு எடுத்துடணும், முன்பக்கம் இந்த காம்பையும் அரிஞ்சு எடுத்துட்டு இதே மாதிரி உரிச்சு வச்சிருங்க. உரிச்சு வச்ச பிறகு இதை முன்னாடியெல்லாம் எல்லாரும் நைஸாக அரிவாங்க. இப்போ அறிய வேண்டியதில்லை. நம்ம மிக்சியில் போட்டு அதை தாளிக்கிற கருடத்துக்கு தேவையான மாதிரி நம்ம சரி பண்ணிடலாம். இப்போ பாருங்க, மிக்சியில் போட்டது இது. மிக்சியில் போடும்போது நிறைய நம்ம மையறதுக்கு அரைப்போம்ல, அப்படி போட்டோன்னா இப்படி ரொம்ப மஞ்சு போயிடுது. இப்படி இருக்கக்கூடாது, இதே மாதிரி இருக்கணும். சும்மா வெங்காயம் 4-3 தான் இருக்கணும். அதனால நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க. வெங்காயத்தோட இந்த மிக்ஸி பிளேடு இருக்கு இல்லையா, அது முழுகிற அளவுக்கு நம்ம வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கணும். ஓகே, முழுகிடுச்சு. அதுக்கு மேலே ரொம்ப நிறைய போடாதீங்க. இப்போ மூடிட்டு ஒரே ஒரு சுத்து தான் எப்படி ஆயிருக்குன்னு பாருங்க. இப்போ அதில் கொட்டுறேன். ஓகேவா? இப்போ அதில் இருக்கிற அந்த முழு வெங்காயம் இருக்குல்ல, இதெல்லாம் எடுத்து திருப்பி போட்டு ஒரே ஒரு சுத்து ஓட விடணும். அவ்வளோதான். இதை மாதிரி 1 கிலோ வெங்காயத்தையும் 4-3 எடுத்துக்கணும். இது மாதிரி பெருசு பெருசாக உடச்சிக்கணும். இந்த வெங்காயத்தை திருப்பி போட்டு ஒரே ஒரு சுத்து தான். இந்த தோல்லாம் இருந்ததுன்னா எடுத்துருங்க. ரொம்ப இதை மாதிரி மைய அரைச்சிடாதீங்க. இது ஃபுல்லாக இப்போ 1 கிலோ வெங்காயம் ஃபுல்லாக அரைச்சி முடித்த பிறகு இதை மாதிரி ஒரு பெரிய தட்டை எடுத்து இப்படி வச்சு இதெல்லாம் பொறுக்கிட்டு அரைக்கணும். இப்படி நல்லா பரத்தி வச்சு காலையில் ஒரு 10 மணிக்கு, இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு, வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதனால ஒரு நாள் முழுவதும் வைக்கலாம். இந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சாறு இருக்குல்லங்க பாருங்கள், புழிஞ்சா தண்ணி வருது. இந்த தண்ணி சுண்டி போயிடணும். இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு அரிஞ்சோன்னா இது மாதிரி தண்ணியாக ஊற்றாது. நம்ம மிக்சியில் போட்டதுனால தண்ணியாக ஊற்றுது. இந்த தண்ணி சுண்டி போகிற அளவுக்கு அப்படியே நல்லா சுருங்கி தண்ணியெல்லாம் இல்லாமல் வெறும் வெங்காயமாக உதிரி உதிரியாக வந்துடும் சாயந்தரம். அதன் பிறகு நம்ம சாயந்தரமாக என்னென்ன ப்ராசஸிங் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த வெங்காயம் நல்ல ஒரு நாள் வெயிலில் காய வச்சாச்சு. இங்கே பாருங்கள், உதிரி உதிரி ஆயிடுச்சா. இப்போ இதில் ஈரமில்லாத கருவேப்பிள்ளையாக இருக்கணும். ஈரமில்லாத கருவேப்பிள்ளை, பூண்டு இதை கலக்கிறோம். ஈரமில்லாத கருவேப்பிள்ளையும் பூண்டும் இதில் ஃபஸ்ட்டு போடுறோம். மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் ஒரு 4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டாச்சு. பூண்டு 100 கிராம், கருவேப்பிலை 2 கைப்பிடி அளவு, ஜீரகம் ஒரு 4 ஸ்பூன். ஜீரகம் ரொம்ப போட வேண்டாம், ஏன்னா பூச்சி அடிச்சிரும். ஜீரகம் டக்குன்னு பூச்சி வந்துடும், அதனால கொஞ்சம் குறைச்சே போட்டுக்கலாம் ஜீரகத்தை. வெந்தயம் ஒரு 4 ஸ்பூன். இதெல்லாம் அளவை எடுத்து வச்சுட்டேன் நான், அதனால அப்படியே போடுறேன். உப்பு நீங்கள் கம்மியாக சாப்பிட்றவங்க அப்படின்னா உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இவ்வளோ உப்பு போதும் 1 கிலோ வெங்காயத்துக்கு.
கடுகு தான் தாளிப்பு பொருள் இல்லையா, அதனால கடுகு ஒரு 100 கிராம். இப்போ இதில் விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கணும். பக்கத்தில் செக்கு இருந்தது அப்படின்னா செக்கில் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு 75 மில்லி போதும், ரொம்ப ஊற்ற வேண்டியில்லை. கொஞ்சம் கையில் வச்சுக்கோங்க பிடிக்கிறதுக்கு, அவ்வளோதான். இப்போ உளுந்து கொஞ்சம் ஒரு 25 கிராம் அப்படியே ஊற வச்ச முழுசாக போட்டுட்டு மீதியை தண்ணி படாமல் ரொம்ப அப்படியே 4-3 உடச்சி, ஏன்னா அதுவும் இந்த வெங்காயம் இப்போ பாருங்களேன், இது எல்லாம் பிசைஞ்சோம் அப்படின்னா எல்லாத்தையும் பிசையணும், நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்து விட்ட பிறகு இப்படி பிடிக்கணும்ல, நம்ம பிடிச்சா பாருங்க உதிரி உதிரியாக போயிடுது. அதனால அந்த உளுந்த கொஞ்சம் முழு உளுந்த ஒரு 25 கிராம் போட்டு 75 கிராம் அரைச்சி இதில் போடணும். கருப்பு உளுந்து பாருங்க, நான் கருப்பு உளுந்து போட்டிருக்கேன். அந்த தோலோட கருப்பு உளுந்து உடம்புக்கு நல்லதுங்கிறாங்க, அதனால நான் கருப்பு உளுந்தை போட்டிருக்கேன். போட்டிங்கன்னா அந்த குழக்குழப்பில் நம்ம அழகாக எல்லாத்தையும் கலந்து விட்ட பிறகு ரொம்ப சொதன்னு தண்ணி ஊற்றுச்சு அப்படின்னா திருப்பி வெயிலில் வச்சு பிடிக்கணும். அப்படி இல்லைன்னா இதை அப்படியே உருண்டை பண்ணிடலாம். பாருங்கள், இவ்வளோ பெரிய உருண்டை போடணும். 2 பேர் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ சின்ன உருண்டை, காயறதுக்கும் ஈஸி. ஒரு உருண்டை எடுத்து அப்படியே ஒரு குழம்பு தாளிச்சிடலாம். இது பொரிச்ச குழம்பு தாளிக்கிறதுக்கு தான் இது ரொம்ப அருமையாக இருக்கும். அதன் பிறகு இதை வறுத்துட்டு துவையல் பண்ணோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். மாதா ஊட்டுற சோறை மாங்காய் ஊட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த துவையலும் அவ்வளோ ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ அவ்வளோதான். இதை அழகாக சின்னதாக உருண்டை பிடிச்சி வெயிலில் வச்சுட்டு நல்லா ஒரு நாள் முடித்ததும் இப்படி உருண்டை பிடிச்சி வெயிலில் வைக்கிறோம் இல்லையா, இதை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஒரு நாள் முடித்த பிறகும் திரும்ப ரொம்ப இதாக இருந்ததுன்னா அதை நான் திருப்பி காட்டுறேன். உதுத்து விட்டு திருப்பி உருண்டை பிடிக்கணும். இப்போ இதை நான் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணு வந்திருந்தது. அது சொல்லுது, அத்தை ஏன் பரத்தி விட்டு கிளறி விட்டு இதெல்லாம் சொல்கிறீங்க, டீசெண்டாக பேசுங்களேன், சோறுங்கிறீங்க அப்படின்னு சொன்னது. பரத்தி விடுதல், கிளறி விடுதல், கலந்து அப்படின்னு சொன்னால அதுக்கப்புறம் அது மாதிரி கிளறி விடுதல், பரத்தி விடுதல், இதெல்லாம் தமிழ் சொல். சோறு இதெல்லாம் தமிழ் சொல். அதெல்லாம் பேசுறது அவமானம் இல்லை, அதெல்லாம் பெருமையான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னது ரொம்ப அழகாக சொன்னீங்க, அதை மாதிரி சொல்லுங்க அப்படின்னு அந்த பொண்ணு. அப்படியெல்லாம் இல்லை, இந்த வார்த்தைகள் ஒரு வீடியோலையும் ஏதாவது 1-2 தமிழ் வார்த்தைகள், பழமையான தமிழ் வார்த்தைகள் அல்லது நடைமுறை தமிழ் வார்த்தைகள் நான் அதில் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா அந்த சொற்கள் மக்களிடம் சென்றடைய வேண்டும். இப்போ பாருங்கள், ஒரு கைப்பிடியில் எடுக்கும்போது நிறைய கருவேப்பிலை வந்துருச்சு. இதை உடனே இப்படி எடுத்து போட்டுறணும். ஓரளவு நம்ம உருட்டும் போதே ரொம்ப நல்லதாக கலந்து விட்டோம். இருந்தாலும் அப்படி வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு அதை போட்டுட்டு அடுத்த உருண்டை பிடிக்கணும். சரியா? இப்போ நல்லா உருட்டுற பதத்துக்கு வந்துருச்சு. இனிமேல் உருட்டி வெயிலில் வச்சு எடுத்து வச்சிட வேண்டியதுதான். 1 வருஷத்துக்கு வரும். அடுத்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் இதுதான் பொரிச்ச குழம்பு தாளிக்கலாம்.